ஒரு டம்ளர் வந்து வெள்ளை சோளம் எடுத்திருக்கோம். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது கூட ஒரு டம்ளருக்கு வந்து 1/4 டம்ளர் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதில். அதே 1/4 டம்ளர் அவல் எடுத்துக்கலாம். இதில் அரிசி சேர்க்கலை. அவல் வந்து கொஞ்ச நேரம் ஊறினா போதும். உளுத்தம்பருப்பு ஒரு 4 மணி நேரம் முன்னாடி, இது வந்து 8 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருந்தேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்கலாம் மிக்சியில் போட்டு. அரிசி சேர்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா 3 டம்ளர் வெள்ளை சோளம், 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் உளுந்து, 4க்கு 1ன்ற கணக்கு. சிறுதானியெல்லாம் சீக்கிரமாக பொங்கிடும். அதனால் அரை டப்பாக்கு மேலே ஊற்றவே வேண்டாம். இதை நல்லா மூடி வச்சுட்டு மறுநாள் காலைல பார்த்திங்கன்னா எனக்கு இதுவே ரொம்ப ஃபுல்லாக இருந்தது. இந்த புளிச்ச மாவு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு சட்னி பார்த்திங்கன்னா குடமிளகா சட்னி செய்கிறோம். ரொம்ப சிம்பிளான குடமிளகா சட்னி. 1 வெங்காயம், 1 தக்காளி, 2 குடமிளகா, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கணும். இது கூட சேர்க்கறது பார்த்திங்கன்னா 3 காஞ்ச மிளகா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அவ்வளோதான். வேறு எதுவுமே வேண்டாம். உப்பு சேர்த்து அரைச்சிக்க வேண்டியது தான். இப்போ ஒரு தோசை எண்ணெய் இல்லாமல் ஒரு தோசை எண்ணெயோட ஊற்றிக்கலாம். எண்ணெய் இல்லாமல் வந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. வெள்ளை சோளம் பார்த்திங்கன்னா பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ரிச் இன் ஃபைபர், ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை எடுத்துக்கலாம். அதேமாதிரி க்ளூட்டன் ஃப்ரீ. யூஸ்வலாகவே நம்மளுடைய சிறுதானியங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி சிறுதானியங்களுக்கும் க்ளூட்டன் ஃப்ரீ தான். அதில் ஜோவரும் பொருந்தும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you so much for watching my video. Please subscribe.